அண்மை செய்தி. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கி ஒரே நாளில் 5.5 லட்சம் கோடி இலக்கை எட்டியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முன்னணி நிறுவனங்களால் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கி ஒரே நாளில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை எட்டியுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முன்னணி நிறுவனங்களால் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு உலகளவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் இன்றும் நாளையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஒரே நாளில் 5.5 லட்சம் கோடிக்கு முதலீடு செய்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். உலக முதலீட்டாளர் மாநாடு இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு அரசின் தரப்பில் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று ஒரே நாளில் மட்டும் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தொழில்துறை அதிகாரிகள் தரப்பில் தற்போது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. 2030ஆம் ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் பொருளாதார எக்கானமியை அடைவதற்கான இலக்காக உலக முதலீட்டாளர் மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைத்தார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். உலக மாநாட்டில் பல்வேறு நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலையே 9 நிறுவனங்களுடன் முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. அதன்படி 36,000 கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. இந்த நிலையில்தான் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகள் இன்று முதல் நாளிலேயே ஈர்க்கப்பட்டிருப்பதாக தொழில்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் நாம் இலக்கை ஒரே நாளில் அடைந்து விட்டதாகவும் தொழில்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாளை மேலும் கூடுதல் முதலீடுகள் என்பது ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று ஒரே நாளில் மட்டும் இலக்கை அடைந்து விட்டதாக தற்போது தொழில்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.